கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை எடுப்போம். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு சிறிய கொம்பு பெருமை பேசும் வாய் என்று போன வாரம் நம்ம அந்த தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். அதை அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்க்கலாம். அதனால் கடந்த வாரத்தில் நாம் ரொம்ப முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் வருகை, இரண்டாவது வருகைக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்க வேண்டும். அது என்னவென்றால் அந்தி கிறிஸ்து மகிமைக்கு வர வேண்டும். அதாவது அந்தி கிறிஸ்து வர வேண்டும், அப்படி புரிஞ்சுக்குவோம். அந்தி கிறிஸ்து வர வேண்டும், அதன் பிறகு தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வருகிறோம். ஏன் இதை முக்கியமாக பார்க்குறோம்னா, எங்கு பார்த்தாலும் சண்டை நடக்குது, கொள்ளை நோய்கள் பரவி கொண்டு வருகிறது, பூகம்பம் வருகிறது, மழை அதிகமாக பெய்கிறது, ஆங்காங்கே இயற்கை பேரழிவுகள் நடந்து கொண்டு வருகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது உலகம் முடிய போகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் நம்ம தெளிவாக பார்க்கணும், உலகம் முடிகிறதுக்கு அந்த சரியான நேரம் வந்து விட்டதா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, யுத்தங்களை பற்றிய செய்திகள் வரும்போது முடிவு வராதுன்ட்டார். அது ஏற்கனவே படித்தோம், ஒரு வாட்டி படிச்சிடலாமா? மத்தேயு 24 அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 24:6. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் நடக்கணும், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், யுத்தங்கள் நடக்கணும், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் நடக்கணும். ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறாங்க. இது எப்படி கரெக்டு இல்லைங்களா? அப்போ தேவ சித்தம் நிறைவேறணுமே. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரணுமே. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இங்கே வரணும்னா, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை வரணும்னா இதெல்லாம் நடக்க வேண்டியவைகள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் நடக்கணுமே. அப்போ அது தேவனே சித்தம் இந்த பண்ணுங்கப்பா, இதை நிறுத்துருங்க அப்படின்னு நம்ம எப்படி ஜெபம் பண்ண முடியும்? நிறுத்த முடியாது. இதில் நான் என்ன பாடம் கற்றுக்கிறேன்? தேவனே எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுங்க. இன்னும் இந்த நிலைமைகள் எல்லாம் பார்த்து நான் எவ்வளவு சீர் பொருந்த வேண்டும், அதில் சீர் பொருந்துவதற்கு எனக்கு வழியை கற்றுக் கொடுங்கள் தான் நம்ம கேட்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சீர் பொருந்த வழி தான் பார்க்கணும், தவிர தேவனுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு என்ன விடக்கூடாது, போயிடக்கூடாது அப்படின்றதாக நாம் பார்க்கணும். சரி, அப்படின்னா எப்போ முடிவு வரும்? ஒரு கேள்வி வருது, எப்போ முடிவு வரும்? இதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குது. அது பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி போகலாம். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில் ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா, 2 வருகை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒன்று பகிரங்க வருகை, இன்னொன்று ரகசிய வருகை. இந்த 2 வருகை நடந்ததாகவும் இந்த 2 வருகை இருக்குன்னு நிறைய நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் பைபிளில் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, 1 தெசலோனிக்கர் 5:2 இரவில் திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று அறிந்திருக்கிறீர்களே. திருடன் வர மாதிரி வரும், இரவில் வரும் அப்படின்னு வந்த வசனம். அதே மாதிரி கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று 2 பேதுருல சொல்லியிருக்கிறாங்க. வெளிப்படுத்தலில் இன்னும் தெளிவாக இதோ திருடனை போல வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் இவங்க தெசலோனிக்கரும் சரி, பேதுரு, வெளிப்படுத்தல் எல்லாம் 3 பேரும் இயேசு கிறிஸ்து சொன்னதை ரிப்பீட் பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணுறாங்க. அவ்வளோதான், அவர் சொன்னது தான். அவர் என்ன சொன்னார்? மத்தேயு 24:42 வாசிக்கலாம். மத்தேயு 24:42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். என்னங்க, எந்த நாளில் அவர் வராருன்றது தெரியாதனால விழித்திருங்கள். அப்புறங்க, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். 44. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மனுஷகுமாரன் வருவார். அவர் எப்போ வருவார் அப்படின்னு அவர் சொல்லும்போது
திருடன் வருகிற விதமாக மனுஷகுமாரன் வருவார் என்று அங்கே சொல்கிறதாக பார்க்கலாம். திருடன் வருகிற விதமாக அவர் வருவார். அதாவது திருடன் எப்போ வருவான்? நல்லா நம்ம அசந்து தூங்கும்போது, சரிங்களா? இப்போலாம் குறிப்பாக பார்த்தோம்னா திருடன் வருகிற நேரம் கணித்திருக்கிறார்கள், 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே, அதான் நல்லா தூங்கும் டைம், 3 மணி வரைக்கும் நினைக்கிறேன். அந்த டைமில் தான் வருவான் என்று சொல்கிறான். அப்போது இது எப்படி இருக்குதுன்னா யாருக்கும் தெரியாது. யார் முழிச்சிட்ருக்குறாங்களோ, விழித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க தான் திருடன் வரதை பார்க்க முடியும். அப்படி இயேசு கிறிஸ்து வருதையும் அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க, விழித்திருங்கள் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்போ இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமா? 25:13 மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இங்கே என்ன சொல்கிறேன்? விழித்திருங்கள். விழித்திருங்கன்னு நாங்கள் தூங்காதீங்கன்னு அர்த்தம், இல்லைங்களா? அப்போது விழித்திருங்கள் 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 அப்படின்னு சொல்கிறதுனால, அவர் திருடன் வருகிற விதமாக வருகிறார் என்று சொல்கிறதுனால, அப்போ திருடன் எப்போ வருமா? எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது வருவான் என்று சொல்கிறதுனால, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவன் ரகசியமாக வருவான். திருடன் எல்லாம் மோன் அடிச்சுட்டா வருவான், இங்கே திருடன் வருவான் ரகசியமாக தானே வருவான். அப்போ தேவன் ரகசியமாக வருவார். இது முதலாம் வருகை அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தூர தேசத்திற்கு போயிட்டு எஜமான் வரப்போகிறார். தூர தேசத்துக்கு போயிட்டு எஜமான் வரப்போகிறார். நீங்கள் நினைக்காத நாளில் அவர் வரப்போகிறார். நீங்கள் தூங்கி விடாமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று மார்க்கில் கூட அதை சொல்கிறாங்க. அப்போது எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிற ஊழியக்காரனே பாக்கியவான்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ விழித்திருக்கிற திருடனை வருகிற போல் இந்த வசனத்தெல்லாம் வச்சுட்டு இதுதான் ரகசிய வருகைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை ஒன்று தான். இதை முதலில் யாருக்கு தெரியப்படுத்து, அது அவர் வருகிறார் இல்லையா, அதை முதல்ல பார்க்க போகிறது யார், அதுக்கப்புறம் பார்க்க போகிறது யாருன்றத இந்த 2 வேறுபாடுகளை தான் காட்டுறாங்க. முதலில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பார்க்க போகிறார்னா அவர் எப்போ வருவார்னு வேதத்தில் ஆராய்ந்து அதில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை வைத்துக்கொண்டு விழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிற வாஞ்சையுள்ளவர்கள், பசித்தாகம் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை முதலாவது பார்க்க முடியும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மற்றவர்கள் எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ சூரியன் உதிக்குது இல்லையா, சூரியன் உதிக்கிற அந்த விடியற் காலையில் யார் விழித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சூரியன் உதிக்கிறதை பார்க்க முடியும். எல்லாராலையும் பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. 7 மணிக்கு யாரா கண் விழித்தார்கள் என்றால் அவர்களால் பார்க்க முடியும். அதே 11 மணிக்கு கண் விழித்தா அப்போ சொல்லணுமா சூரியன் வந்துச்சுன்னா சொல்லணுமா? தேவையில்லை, கண்ணாலே பார்ப்பாங்க. அப்போது முதலாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை சபைக்கு தெரியும். நேரம் ஆக ஆக உலகத்துக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதனால தான் ஒரு வசனம் அங்கே சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. இடைவிடா 16 ஆமாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16 பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். போதுங்க. இப்போ என்ன எப்படி வர்றாருங்க இல்லைங்களா? நல்ல ட்ரம்பட்டில் வச்சு பிரதான சத்தத்தோட இல்லைங்களா? அப்போ என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்ற விஷயம். இறங்கி வருவானா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். இதை வச்சுட்டு அது ரகசிய வருகை, இது பகிரங்க வருகை, 2 வருகைலாம் கிடையாது, ஒரே வருகை தான். சூரியன் மாதிரி அது உதிக்கும் போது விழித்து கொண்டிருக்கிறவர்கள் அதை பார்ப்பார்கள். அது 11 மணி ஆச்சுன்னா உலகமே சூரியன் வந்துருச்சுன்றதை பார்க்கும். ஒரே வருகை தான். அதனால் இதில் ஒரு பெரிய குழப்பம். ஆனால் பசித்தாகத்தோடு வாஞ்சியோடு தேடுகிறவர்கள் தான் அவர் வருகையை உணர்ந்து கொள்ள முடியும். பாரு, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வரார் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியும்? இந்த ரோட்டில் சீஃப் மினிஸ்டர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் சீஃப் மினிஸ்டர் வரார். ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியும்? காவல்துறைக்கு தெரிஞ்சிடும். 2வது அவருடைய கட்சிக்காரர்கள் தெரிஞ்சிடும், இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் பின்னாடி லைனாக நின்றுப்பாங்க. ஃபஸ்ட்டு காவல்துறை, அப்புறம் அவருடைய கட்சிக்காரர்கள், அதுக்கப்புறம் பின்னாடி மற்றவர்கள். அப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு தான் தெரியுங்க? அந்த அதிகாரிகளுக்கு தான் தெரியும். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை முதலாவது உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் சபையாக இருக்கிறவர்கள். சபைன்னா நீங்கள் எல்லா சபையும் எல்லாரையும் நினச்சிக்காதீங்க. தேவனை வாஞ்சையாய் தேடுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை வாஞ்சையாய் தேடுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகை மீது
அபரிவிதமான பிரியம் வைத்திருக்கிறவர்கள். ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இயேசு கிறிஸ்து வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான காரியங்களை ஆயத்தமாகறதில்லை. அவருடைய கட்சி இருக்குது இல்லையா, அவர் தானே ராஜா, அவர் தான் தலைவர், அதை அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஆயத்தமாகறதில்லை. அப்போ யாரெல்லாம் அப்படி வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து வருகை தெரியும். அவங்க தான் கொஞ்சம் நடுக்கம் வந்துடும். ஐயோ என்னப்பா இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, நம்ம இன்னும் ஆயத்தமாகணும். இல்லைங்களா? எவ்வளோ நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, நம்ம சபைக்கு எத்தனை மக்கள் வராங்க, எவ்வளோ பேர் சத்தியம் சொல்லியிருக்கிறோம், எவ்வளோ சுவிசேஷம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறதில்ல, கணக்கில் எடுக்கிறதில்ல. அவர் கணக்கில் எடுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், நான் தேவனுக்குள்ளே எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கேன். நான் தேவனுக்குள்ளே பரிசுத்தமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நான் இன்னொருத்தருக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவேன், இன்னொருத்தரை அந்த பரிசுத்தத்துக்குள்ளே வழி நடத்திடுவேன். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும். ஆனால் நான் பரிசுத்தமாக இல்லாமல், நான் தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் நான் மற்றவர்களை வழி நடத்தணும்னா அதை எப்படி தேவனுக்கு கணக்கு எடுத்துக்கிறேன்? நீயே கரெக்டாக இல்லை, நீ என்ன போதிப்ப? கேட்க மாட்டேன். நான் போய் சொல்ல மாட்டேன்னு ஃபஸ்ட்டு நான் தீர்மானம் பண்ணி நான் போய் சொல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நான் இன்னொருத்தருக்கு டீச் பண்ணணும். அப்போ தான் அவங்க போய் சொல்லும்போது நான் அவங்களை கண்டித்து உணர்த்தி திருத்த முடியும். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி உருவாகி இருக்கிறாங்க? ஓகே, இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது ஆனால் 2 வருகையில் அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரே வருகை தான், சபை முதல்ல பார்க்கும், 2வது உலகம் பார்க்கும், அவ்வளோதான், சூரியன் போல. அப்படி என்றால் முடிவு எப்பொழுது வரும்? அதான் கேள்வி. முடிவு எப்பொழுது வரும்? அதுக்கு தான் ஆதாரமாக நாம் தெசலோனிக்கேய புத்தகத்தில் வாசித்தோம். ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது நாங்கள் தான் லெட்ரு போட்டோன்னு கூட எடுத்துக்கிட்டோமா அப்படின்றார். ஒரு ஆவினாலாவது வார்த்தையினாவது யாரோ சொன்னாங்க நினச்சாலும், எப்படியும் உனக்கு நினச்சாலும், இல்லை ஒருவேளை அப்போஸ்தலராகிய நாங்களே லெட்ரு போட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு சொன்னாலும் நீ நம்பாத. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரணும்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும். அதை கூட கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வரணும். சாத்தான் இல்லை, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வரணும். அந்த பாவ மனுஷனை தான் நாம் என்னென்னு எதிர்பார்க்குறோன்னா அந்தி கிறிஸ்துன்னு எதிர்பார்க்குறோம். அந்த அந்தி கிறிஸ்து எது அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப காலமாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இது அந்தி கிறிஸ்து, அது அந்தி கிறிஸ்து, பார்கோட் அந்தி கிறிஸ்து, என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியில் கம்ப்யூட்டர் அந்தி கிறிஸ்துன்னு வந்துச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. ஆனால் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்களோ அவங்க ஆஃபீஸில் தான் 10 கம்ப்யூட்டர் வந்தது. அப்புறம் பார்கோடு அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அப்போ யாரெல்லாம் பார்கோடு அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்களோ அவங்க தான், நான் பார்கோடு வச்ச சோப்பு முதல் கொண்டு அவங்க தான் வாங்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதார் கார்டு தான் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க தான் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. என்னென்னா அந்தி கிறிஸ்துவை பற்றி தெளிவு இல்லை. அதனால் பார்த்ததெல்லாம் அந்தி கிறிஸ்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு குரூப்பு அந்தி கிறிஸ்து நீ வருவான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அந்தி கிறிஸ்து வருவான், அவன் அரேபியன் கண்ட்ரியில் இருக்கிறவனா இருக்கலாம், இல்லை வேற ஒரு மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்துனா மீனிங் என்னென்னா ஆன்டி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு பதில் அல்லது கிறிஸ்துவை போல். அப்போ ஒரு கிறிஸ்துவனாக தான் இருக்கணும் அந்தி கிறிஸ்துனா. அது நம்மளுக்கு தெளிவாக பார்க்கணும். இப்போ அந்தி கிறிஸ்து இல்லைங்களா அப்படின்னா அவன் கிறிஸ்துவனாகத்தான் வர வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளேருந்து தான் வர வேண்டும். அது நம்மளுக்கு ரொம்ப தெளிவு. வெளியே வேறு மதத்துலேருந்து இல்லை இல்லைங்களா. ஏன்னா அவன் அந்தி கிறிஸ்து என்ன செய்வான் அப்படின்னா முத்திரை போடுவான். முத்திரை யார் போட்டிருக்காங்களோ அவங்க தான் சாப்பிட முடியும், அவங்க தான் பிரசங்கம் இதே சொல்கிறாங்க. அப்போ அவங்க தான் ஊழியம் பண்ண முடியும். இல்லை முத்திரை போடாதவங்களாம் ஊழியம் பண்ண முடியாது, முத்திரை போட்டிருக்கவங்க தான் பண்ணோம், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் அவன் உலகத்தை ஆளுகிறனாக நாங்கள் சதாம் ஹுசேன் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு வருஷமாக பில்லுன்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. இவங்க தான் வருவாங்க, அவங்களுக்கு தான் வருவாங்க, ரொம்ப என்ன பண்ணாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, எல்லாம் போயிட்டாங்க. யாரும் அவங்க அந்தி கிறிஸ்துவாக வரல. ஆனால் என்ன தெளிவு இல்லை அப்படின்னா அந்தி கிறிஸ்து என்ன செய்வான், யாருக்கு செய்வான்ற தெளிவு தான் இல்லை சபைக்குள்ளே. முதல்ல அந்தி கிறிஸ்து
அந்த கிறிஸ்துவனோட நோக்கமே யாருக்கு? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் என்னங்க தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம், அதில் உலகத்தின் முடிவை பற்றி என்ன பண்ணோம் பார்த்தோம். அதில் ஒரு சிலை இருக்கிறது, அது உடைக்கப்பட்டு போகிறது. அந்த சிலை 4 ராஜா, அதை 4 பேரரசுகளை குறிக்குது, உலக பேரரசு. அது மொத்தமாக உலக ராஜ்யத்தை குறிக்குது. அதுதான் அதோடைய அர்த்தம். என்று மனுஷ கையினால் பெயர்த்தெடுக்கப்படாத கல் பெரிய பர்வதமாவது மலையாவதுன்னா அது ராஜ்யம், மலைன்னா ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். உலகத்தின் ராஜ்யம் வீழ்த்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அதுதான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்படியே நடந்ததா உலகத்தில் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலக ராஜ்யம்னா ராஜாக்கள் தானே. ராஜாக்கள் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு உலகத்தில் ராஜாக்களே கிடையாது. அங்கேயே எங்கே 1-2 ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப பவர்லாம் ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது. ஊரில் ஒரு ராஜா, இவர் தான் ராஜா அப்படின்னு இருப்பாங்க, ஊரில் தான் இருப்பாங்க. தவிர அவர் இன்னொரு நாட்டுக்கு ராஜாலாம் சொல்ல முடியாது. அவர் இன்னொரு நாட்டு மேலே படலாம் எடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா. அப்படி ராஜாக்களே இல்லாமல் போச்சு இந்த கல். அப்போ பாருங்க, அந்த வசனம் படிச்சுட்டு நம்ம போகலாம். சங்கீதம் 110:5. சங்கீதம் 110:5. உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். இப்ப ராஜா கோபத்தின் நாட்களிலே ராஜாக்களை வெட்டுவார்னு சொன்னாரா? இப்ப யோசிங்க, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுக்குதா? இப்ப ராஜா இல்ல, வெட்டிட்டாங்களா? ஆமா, ராஜா காலம் என்ன ஆயிடுச்சு, முடிவுக்கு வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது சொல்றாரு, தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள், ராஜா போயிட்டு தலைவர்கள் வந்துட்டாங்க. அப்போ தலைவர்களுக்கு பாதுகாப்பே இருக்காதுன்னாரு. பாதுகாப்பே இருக்காது. இப்போ அது பார்க்க அது ஒரு வசனம் கூட வச்சுருங்களேன். சங்கீதம் 110:6, அது பாதி வாசிங்க. எல்லா இடங்களிலும் பிரேதங்களால் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். அது இருக்கட்டும். இப்போ எல்லா இடங்களிலும் பிரேதங்கள் நிரப்புவார்னு இருக்குதான் வந்துச்சா அப்படின்னா, அங்கங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது உணர முடியுது. அங்கங்கே வார் நடக்குது, பிரேதங்கள். நம்ம கண்ணால் பார்த்தது எப்போ? கொரோனா டைமில். அது சும்மா சாம்பிள். கொரோனான்றது வந்து ஒரு சும்மா சாம்பிள் தான் தேவன் காமிச்சார். இன்னும் அவர் கோபத்தை என்ன பண்ணல, ஊற்றல சரிங்களா. ஏன் தெரியுங்களா? சபையாக இருக்கிற நாம், சத்தியத்தை தெரிந்திருக்கிற நாம், அவர் வருகைக்காக விழித்து கொண்டிருக்கிற நாம், இதோ நான் வரப்போறேன் என்கிற ஒரு சின்ன சைரன் சத்தம் தான் அது. அவங்க தான் உஷாராயிடணும். இயேசு கிறிஸ்துவின் வருகை ஆகப்போது, நான் அதுக்குள்ளே என்ன நான் மாற்றிக்கணும், நான் இயேசு கிறிஸ்து சொல்ல கேரக்டர் போல் என்ன என்ன பண்ணணும், மாறிக்கணும் என்றதெல்லாம் என்ன பண்ணிடணுங்க, அவங்களுக்கு வரணும். அதுக்கு ஒரு சைரன் சவுண்டு தான், கேங்கிங்னு ஒரு சைரன் சவுண்டு, அவ்வளோதான் அது. ஏன்னா ஆவரேஜ் சொல்கிறேன், 10,000 பேருக்கு கொரோனா வந்தால் 1000 பேர் தான் மறித்தாங்க. அதுவே நம்மளால் தாங்க முடியல. ஆனால் 10,000 பேருக்கு 10,000 பேர் மறிக்கிற காலம் வரப்போதே. ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க போகிறது இல்லையே. அவ்வளோ மகா பெரிய உபத்திரத்தின் காலம் வந்துட்டு இருக்குதே. அதுக்கு ஒரு சாம்பிள் தான் அவர் மாறுது. பிரேதங்களால் நிரப்புவேன், அதுவும் தீர்க்கதரிசனம் சாம்பிள் ஆயிடுச்சு ஏங்களா. அடுத்தது விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களா இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். சொல்லாங்களா? விஸ்தாரமான தேசங்களில் தலைவராக இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? அப்போ ராஜாக்கள் முடிஞ்சிச்சு, அடுத்தது தலைவர்கள் என்ன பண்ணுவாரு? அப்போ யாரெல்லாம் தலைவர்ன்றாங்க இன்னைக்கு தெரியுங்களா? உலகம் முழுவதும் இருக்கிற தலைவர்கள்னா யாருங்க? நம்ம இந்தியாவில் ஒரு தலைவர் இல்லைங்களா, நாங்கள் ஜனாதிபதி, பிரதமர் மெயினாக. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிறாங்களே, அவங்களாம் ஃப்ரீயாக இருக்கிறாங்களா? எப்போ தீவிரவாதிகள் அவர்கள் அட்டாக் பண்ணான்னு தெரியாமல் பயத்தோடும் நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. அவ்வளோ மிலிட்ரி எல்லாம் இருக்குது. நாட்டுக்கு நாடு பிரச்சனை இல்லை, ஏன்னா நாட்டுக்கு நாடு அடிக்கிறது எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் தீவிரவாதிகள் அடிக்கிறது தெரியவே மாட்டேங்குதுன்னு ரொம்ப நாங்கள் பயம். இப்போ நாட்டுக்கு நாடு அடிக்கிறது தீவிரவாதிகள் மாதிரி எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரில. தலைவர்களை நொறுக்கி போடுவேன்ற மாதிரி அப்படியே பில்டிங்குள்ளேயே நொறுக்கிறாரு எல்லாரையும். வந்துச்சா அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் ஆயிடுச்சுங்க. தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடணும் வந்துடுச்சா. அப்புறம் தலைமை அந்த தலைவர் அது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு கம்யூனிசமே வந்தது. கம்யூனிசம். ஆனால் கம்யூனிசத்தால் கூட இந்த உலகத்தை என்ன பண்ண முடியல, சமாதானத்துக்குள்ளே கொண்டு வர முடியல. அப்புறம் மக்களாட்சி வந்தது. நீங்கள் என்ன கம்யூனிசம் மக்கள் தலைவர் தேவையில்லை, நேரம் நாங்கள் மக்களாட்சி வந்துச்சு. மக்களாட்சி மக்களுக்கு சமாதானம் கொடுக்க முடிஞ்சுதா? முடியலை.
இல்லைங்களா? இப்போ கூட அடுத்த ராஜ்யம் வரணும்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா? நம்ம இந்தியாவிலே சரி, அடுத்த ராஜ்யம் வரணும், எந்த ராஜ்யம் தெரியாது இல்லைங்களா? ஆனால் எந்த ராஜ்யம் வந்தாலும் சமாதானம் வராதுங்க. ஏன்னா சமாதானம் வர மாதிரி இருந்தால் சமாதானத்திற்கு கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டியது எதுக்கு? இந்த சத்தியம் கூட நிறைய சபைகளுக்கு புரியவே இல்லை. சமீப காலத்தில் கூட ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்க, தேவனே உமக்கு சுத்தமானவர்கள் இங்கே ராஜ்யம் செய்ய வேண்டும், அவர்களை நீர்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், நீர்தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கு சித்தமானவரே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமி ஆளுகை சேர்த்து தான். அந்த சித்தமே புரியாமல் இன்னொருத்தரால் கை காட்டினுக்கிறாங்க, இன்னொரு அரசியல்வாதி தலைவர் கை காட்டினுக்கிறாங்க, இந்த தலைவர் வேணும் அந்த தலைவர் வேணும்னு. எங்கே போயிட்டு இருக்குதுங்க சபைகள் இன்றைக்கு இல்லைங்களா? ரொம்ப இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுங்களா? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டு இருக்கிறான். அதை தான் ஒன்று ஒன்றா நம்ம ஸ்லோவாக என்ன பண்ணிட்டுருக்குறோம், அதை குறித்து தான் பார்த்துக்கிட்டே வரோம் பாருங்க. அதை தான் அங்கே சொல்லும்போது ஆமோஸில் இருக்குது. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18-19 என்ன இருக்குதுன்னா, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அது ஏன் ஐயோன்னா அது இன்னொரு சப்ஜெக்டில் பார்க்கலாம் இல்லைங்களா? அது எப்படின்னா, சிங்கத்துக்கு தப்பினவன் கரடிக்கு எதிர்பட்டது போலவும், கரடிக்கு மாட்டிக்க போகிறோன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போனாக்கா சுவர் மேலே கை வைக்கும்போது அவன் கையை பாம்பு கடிச்சது போலவும் இருக்குன்றாங்க. சிங்கம் வந்துச்சு, ஓடுறாரு, ஐயோ சிங்கம் வந்துச்சு, பார்த்தா கரடி வந்துச்சு, ஐயோ கரடின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறார், கதவு சாத்துறாரு. ஒன்றே பண்ணலாம். சிங்கம்னா ராஜாக்களின் காலம், கரடினா இல்லைங்களா கம்யூனிஸ்டத்தின் காலம். ராஜாக்களின் காலமும் சமாதானம் இல்லை, கரடியின் காலமும் சமாதானம் இல்லை. அடுத்தது இல்லைங்களா வீடுனா நான் என்னுடைய வீட்டில் பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். என்னுடைய வீடு அப்படின்னா மக்களாட்சி. என் மக்கள் இது யார் வேணாலும் முதல்வராக வரலாம். மக்களாட்சி வந்தது. மக்களாட்சி எப்படி இருந்துச்சுன்னா செவுத்து மேலே கை வச்சதும் பாம்பு கடிச்சது போல ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை. இது நடந்துட்டு இருக்குதா இப்போ? இந்த காரியங்களுக்குள்ளே இருக்கிறோமா இல்லைங்களா? இதெல்லாம் தான் நம்ம அங்கே எங்கே பார்த்தோங்க, இதில் பார்த்த விஷயம். அந்த கல்லோ வென்றால், அந்த சிலையோ வென்றால் கீழே விழுந்து இந்த கல் அதை பவுட்ரு பண்ணி எல்லாத்தையும் பறக்க விட்டுச்சு. இந்த கல் பர்வதமாய் வளர்கிறது. இப்போ இந்த பர்வதமாய் வளருது இல்லையா, இது தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்த பணிகள் ஆரம்பிச்சிடுச்சு. அதை தான் இப்போ பார்த்துட்டே வரோம். இன்னொன்று தெரியுங்களா, தனி மெஜாரிட்டியில் எந்த அரசாங்கமும் பண்ண முடியலை. அப்போல்லாம் வந்துருந்தாங்க, நம்ம ஊரில் எடுத்துங்க, ஒரு கட்சினா அந்த கட்சி தான் அது. அப்போ காலப்போக்கில் நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் அப்படி தான் கட்சிகள் நான் அப்படி தான் பார்த்தேன். காலப்போக்கில் கூட்டணி வந்துடுச்சு. இன்றைக்கி கூட்டணி பார்த்தா உலகம் ஃபுல்லாக இருக்குது. எந்த நாட்டிலையும் தனி மெஜாரிட்டியில் என்ன பண்ண முடியாது, எந்த கட்சியும் வர முடியலை, கூட்டணியில் தான் வர முடியுது. தனி மெஜாரிட்டியில் வரணும்னா அப்புறம் ஏன் கூட்டணி, நாங்களே தனியாக வந்துடும், போக போகிறதில்ல, இல்லை கூட்டணி இல்லாமல் வர முடியல. இப்போ நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் தெரியுதுங்க, தெளிவா ஒவ்வொரு காலமும் என்ன ஆயிடுச்சுங்க வந்துகிட்டே இருக்குது. இப்போது அந்த தானியலில் சொன்ன 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை அடுத்ததாக இப்போ தியானித்து வருகிறோம். எப்படின்னா, அங்கே ஒரு கொம்பு உருவாகுது, ஒரு கொம்பு. அந்த ஒரு கொம்பு என்ன எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு, அதான் அந்திகிறிஸ்து. அந்த ஒரு கொம்பு எங்கேருந்து உருவாகிறது அதான் நம்ம பார்க்குறோம். ஒரு ராஜ்யத்திலேருந்து உருவாகுது. எப்படின்னா, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 4 ராஜ்யத்தை பற்றியும் பார்க்குறாங்க, 4 மிருகங்களாக. அதில் 3 மிருகம் எதுங்க, சிங்கம், கரடி, அப்புறம் லெப்பட், சிறுத்தை, வேங்கை சிறுத்தை. ஆனால் 4ஆவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரோபோட் மாதிரி இருக்குது. அது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுச்சு, எல்லாத்தடிச்சு மீதிலாம் கடிச்சு போட்டு காலில் போட்டு மிதிச்சிடுச்சுன்னா உலகத்தையே கண்ட்ரோல் கொண்டு வந்துடுச்சு. வேறு மாதிரி கண்ட்ரோல். இது வரைக்கும் அந்த 3 பேரரசுகள் இந்த மாதிரில கண்ட்ரோலே வேறு. எவ்வளோ கண்ட்ரோல்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிடுச்சு. அவங்களுடைய போர் வீரர்கள், அவங்களுடைய போர் தந்திரங்கள், நாட்டை ஆளுகிற விஷயங்கள். ஏன்னா 10 நாடு ஒன்றா சேர்ந்துச்சு. 10 நாடு ஒன்றா சேர்ந்து ரோம் எம்பரர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரோம் ராஜ்யம். அந்த ரோம் ராஜ்யத்தில் 10 நாடு சேர்ந்து இருக்கிறதுனால நீ ராஜாவா நான் ராஜாவான்ற பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் சீசர் என்ற பேர் என்ன ஆயிடுச்சு வந்துடுச்சு. அதனால தான் அந்த 10 கொம்பு 10 ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சேர்ந்தது தான் ரோம் ராஜ்யம். அதான் தானியேல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து
3 ராஜாக்களை தாழ்த்தி போதும். அது போட்டு 3 ராஜாக்கள் என்னன்றதை நம்ம அதன் பிறகு பார்க்கலாம். முக்கியமாக இங்கே பார்க்கும்போது 10 கொம்புகள் 10 ராஜாக்கள் அவங்களுக்கு கூட சேர்ந்திருந்தது. இந்த 10 கொம்பு எந்த மிருகத்து மேலே இருக்குது? கெடியும் பயங்கரமான மிருகம். 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமே, அந்த கெடியும் பயங்கரம் எது அப்படின்னா ரோம் ராஜ்யம். அப்போ இந்த ஒரு சின்ன கொம்பு எங்கே ராஜ்யத்திலேருந்து வருது? ரோம் ராஜ்யத்திலேருந்து வருது. இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய துவக்கம். அப்போ அந்தி கிறிஸ்து எந்த இதுலேருந்து வரணும்? ரோம்லேருந்து தான். அங்கேருந்து உலகம் முழுதும் பழுவோம். அப்படின்னா இந்த கொம்பு யார்? இப்போ என்ன பண்ணலாம்? இது பார்க்கலாம். இப்போ 10 கொம்பும் ஒரு மாதிரி இருந்தது, இந்த கொம்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது என்ன எப்படி சொல்கிறாங்க? வேறாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்றாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 10 கொம்பு ராஜாக்கள் மக்களை ஆளுகை செய்யுது. ஆனால் இந்த ஒரு கொம்பு வேற வேலை செய்யுது. அதனால தான் சொன்னேன், அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆளுகிறது அவன் நோக்கம் கிடையாது. உலகத்தை ஆளுகிறவர்களோடு கூட சேர்ந்து, சின்ன கொம்பு தான், உலகத்தை ஆளுகிறவர்களோட கூட சேர்ந்து அவன் தேவனுடைய மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் நடப்பான். இதுதாங்க பார்க்கணும். இதுதான் அந்தி கிறிஸ்து. இது வரணும். இப்போ இது வந்துடுச்சா என்னன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளோ சமீபமாக ஆயிடுச்சு, இல்லை வந்துட்டாரா இல்லையா எல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா? கரெக்ட் தானே? ரொம்ப பெரிய லெவல் ஆராய்ச்சி பண்ணிட்டு ரொம்பலாம் போக வேண்டியதில்லை. அது ஒரு லெவல் இருக்கு. ஆனால் நம்ம சிம்பிளாக பார்ப்போம், ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். 25வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஓகே, இப்போ அந்த டிஃப்ரெண்டாக இருக்கிறாருங்க, இல்லை வேற இருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே தானியலுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. யார் இவர்? இது வரைக்கும் பார்த்ததில்ல, இருந்தாலும் வித்தியாசம் பார்க்குறேன். யார் இவர் அப்படின்னா, அவர் யாருன்ட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தூதுவர் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாருன்னா, நம்ம 24வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம வேற இருப்பான், டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். இவன் என்ன பண்ணுறான்னா, என்ன டிஃப்ரெண்ட்னா, உன்னதமானவருக்கு விரோதமாக பேசு. உன்னதமானவர் யாருங்க? கரெக்ட், தேவனுக்கு விரோதமான பேசி. அடுத்தது பரிசுத்தவான்களை ஒடுக்கி. யார் இந்த பரிசுத்தவான்? தேவனுக்காக வாழ்கிறவர்கள், தேவனுக்காக உண்மையாக இருக்கிறவர்கள். அவங்கள ஒடுப்பான். எப்படிலாம் ஒடுப்பான் நம்ம ஒரு காலங்களை பார்க்கலாம். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். காலங்கள், இப்போ தேவன் கொடுத்த காலங்களையும் பிரமாணங்களையும் என்ன பண்ணுறான்? மாற்றுவான். இதை செய்கிறதுக்கு அது இன்னொன்று இருக்குதுல்ல, விசுவாச துரோகம். அந்த தெசலோனிக்கேயர்ல பார்த்து விசுவாச துரோகம் நடக்கணும். 5 காரியம் பார்க்கணும். அது செய்யறதுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் எவ்வளோ நாட்கள் தான்? காலம், காலங்கள், அரைக்காலம். எப்படிங்க? காலம், காலங்கள், அரைக்காலம். இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? அந்த காலம், காலங்கள், அரைக்காலம். காலம்னா 1 ஆண்டு, காலங்கள்னா 2 ஆண்டு, அரைக்காலம்னா 6 மாதம். மொத்தம் எத்தனை வந்துங்க? 3 வருஷம். இந்த 3 வருஷத்தில் என்ன செய்ய முடியும் தான் இன்னொரு 3 வருஷத்தை ஆட் பண்ணி 7 வருஷம் 32 ஆயிடுச்சு. வேற ஒரு விஷயங்கள். ஆனால் இது அப்படி அதுக்கு சொல்லலை இல்லைங்களா? இப்போ காலம், காலங்கள், அரைக்காலம் அப்படின்னா 1 வருடம், 2 வருடம், அரை வருடம், மொத்தம் 3.5 வருடம். 3.5 வருடம்னா எவ்வளோ நாள் தெரியுங்களா? 1260 நாளுங்க. 1260 நாள் இவனுக்கு டைம் பீரியட் கொடுத்துட்றாங்க. 1260 நாள்னா அவ்வளோ நாள் தானா? கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷத்தில் ஆகிடுமா அப்படின்னா அதெல்லாம் அர்த்தம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பைபிளில் இல்லைங்களா மறைக்கப்பட்டது, இதில் தீர்க்கதரிசனம் மறைக்கப்பட்டது. அப்போ தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவங்களுக்கு தான் புரியும். இன்னைக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்கு தேவன் சித்தமாக இருக்கிறார். அப்போ 1260 நாள் அப்படின்னா 1260 வருஷம்னு அர்த்தங்க. அது இல்லைங்களா? எங்கன்னா தீர்க்கதரிசி 1 நாள்னா 1 வருஷம்னு அர்த்தம். தீர்க்கதரிசி எங்கன்னா 1 நாள், அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நாட்களில் நம்ம வேறு ஒரு சப்ஜெக்டில் அது நம்ம பார்க்கலாம். தீர்க்கதரிசிக்கு 1 நாள்னா 1 வருஷம். அது சொல்லுவார், நீ உன்னுடைய இடது பக்கமாக படு, 40 நாள் இந்த பக்கம் படு, அப்போ நான் இஸ்ரேலுடைய பாவத்தை 40 வருஷம் சுமப்பேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே கொடுப்பார். தீர்க்கதரிசி எங்கேயாவது 1 நாள்னு சொன்னால் அவருக்கு 1 வருஷம் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எங்கன்னா 1 நாள்னு சொன்னால் 1000 வருஷம் கணக்கு எடுத்துக்கணும். அப்படி அந்த கால்குலேஷன், அது குரோனாலஜின்னு பேர், பைபிள் குரோனாலஜி. அதன்படி பார்த்தா 1260 வருஷம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, அதெல்லாம் நம்ம இந்த வசனங்களை தியானிக்கும் போதே கெஸ்ஸாக புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப டெப்த்தாக போகலாம். நம்ம இப்போ ஓரளவு நம்ம பார்க்கலாம். முதலாவது
விசுவாச துரோகம். ஃபஸ்ட்டு பார்க்கணும் விசுவாச துரோகம். சபையில் தவறான போதனைகள் வரும். தவறான போதனைகள்னா பைபிளில் இல்லாத விஷயங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பைபிளில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைங்களா, பெந்தகோஸ்தே சபைகள் மற்ற சபைகள் சில சபைகளில் ரொம்ப கத்துவாங்க. அவங்களுக்கு வீடியோ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெபம் பண்ணுறதே அப்படி கத்துவாங்க. ஏன் கத்துறாங்க? நம்ம தேவனுக்கு காது கேட்காதா? இல்லையா? காதா கேட்காது, கேட்கும் இல்லையா? ரெண்டாவது ஏன் கத்தணும்? என்னென்னா அது இமோஷன், அது என்ன சொல்கிறதுங்க, உணர்ச்சி வசப்படுதல். உணர்ச்சி வசப்படாதன்னு தான் தேவன் சொல்கிறார். எதுக்கும் உணர்ச்சி வசப்படணும். அதனால தான் பண்டிகையே இல்லை. நீ பண்டிகையில் உணர்ச்சி வசப்படுற போது தான் பண்டிகை. நம்மளாம் பண்டிகை சேர்த்துக்கணும். ஏன் கிறிஸ்மஸ்ட்டு ஈஸ்டரு அது இதுன்ட்டு என்ன பண்ணுங்க சேர்த்துக்கணும். பண்டிகையே கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு. இல்லைங்களா? உணர்ச்சி வசப்படுறது இல்லை. ஏன் கத்துறாரு? இயேசு கிறிஸ்து கத்துனார். அவர் எங்கே போய் கத்துனாருங்க? சபைக்குள்ளேயே கத்துனாரு? வெளியே போய் கத்துனாரு. அப்போ நம்ம வெளியே போய் தான் கத்தணும். ஆனால் அது கத்தணுன்றது இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. அந்நிய பாஷை கட்டாயம் பேசணுன்றது இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. 9 வரங்கள் இருக்குது. அந்நிய பாஷை 1 வாரம் தான் சொன்னாரா? மீதி வரலாம் இல்லையா? அது என்ன ஆயிடுச்சுங்க? இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்கள் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுங்க? ஓவர் ஆக்ஷன் பண்ணி இது பண்ணிட்டு அதெல்லாம் ஆச்சு, இம்பார்ட்டண்ட் ஆச்சு. கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல. ஏன் நான் குதிக்கணும்? ஏன் நான் கத்தணும்? நான் ஏன் பரவசம் அடையணும்? அப்படி அடைய சொல்லிக்கிறேன். உணர்ச்சி வசப்பட சொல்லிக்கிறார் தேவனு. பகுத்தறியுங்கள்னு சொல்லிக்கிறாரு. யூதால பாருங்க, நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய். அப்போ பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னால் பகுத்து அறிந்து கொள்ளுதல். அதை பகுத்தறிந்து கொள்ளுதல் இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு தான். அடுத்தது இதெல்லாம் ஏன் செய்யணும்னு யாருன்னா கேள்வி கேட்டால் தேவன் என்கிட்ட சொல்லிட்டார், நீ செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு சாபம். அப்போ நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆயிடுது? ரொம்ப பயம் வந்துடுது. அவர்கிட்ட தேவன் பேசிட்டாங்க. அதனால் ஊழியக்காரர்கள்ட்ட தேவன் பேசுவார்ன்ற ஒரு பிக்சரே உருவாயிட்டு எதான் சொல்கிறாங்களே, நம்மகிட்டயே தேவன் பேச மாட்டார், ஒருத்தர்கிட்டையும் பேச மாட்டாங்க தேவன். அவர் ஊழியக்காரங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவார். எப்போ ஊழியக்காரர்கிட்ட பேசுவார் தெரியுமா? நம்ம தப்பு பண்ணும்போது அந்த தப்பை புரிய வைக்கிறதுக்கு ஊழியக்காரர் மூலமாக ஏதோ ஒன்று பேசுவார். அது நமக்கு வர மாதிரி இருக்கும். நம்மளை குறி வச்சு பேசுகிறவங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்குள்ளே போகல நான் இல்லைங்களா? ஏதோ ஒரு வார்த்தை வரும், அது நம்மளுக்கு வருத்தா இருக்க, நம்மளுக்கு புரிஞ்சுக்கும். ஓகே, நம்மளுக்கு ஒருத்தான் தேவன் பேசுகிறேன், அவ்வளோதான். தேவன் பேசுவாங்க இருப்பாரா? அதான் திருச்சியில் 2 கிழிஞ்சிச்சு. யார் வேணால் தேவன்கிட்ட என்ன பண்ணலாம்? கேட்கலாமே. தவறான போதனைகள், தவறான வழிநடத்துதல், தவறான என்னங்க ஆர்கியூமெண்ட், இதெல்லாம் வந்தது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த ஒரு சபை இன்றைக்கு உடைந்து கிட்டத்தட்ட 5000 சபைக்கு மேலே இருக்குதுன்னா அப்போ என்ன போதனை? அவர் ஆரம்பித்து ஒரு சபை, இன்றைக்கி எப்படி 5000, உலகம் முழுவதும் 5000 சபை இருக்குது. 5000 விதமான போதனைகள் எப்படி வந்தது? ஒரே பைபிள் வச்சுட்டு எப்படி வந்தது? அதனால தான் இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க, உங்கள் வேதம் தவறானது, ஒரே பைபிள் வச்சுக்கிறீங்களா பாருங்க, எங்களது ஒரே குரான், உலகம் முழுவதும் ஒன்று தான், உங்களது ஒரே பைபிள் இருக்குதான்னு கேட்குறாங்க. எத்தனை ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் ஒவ்வொரு பைபிள் அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள அதை என்ன பண்ணிக்கிறாங்க? சேஞ்ச் பண்ணி முக்காடு போடணும்னு ஒரு சபை, முக்காடு போடக்கூடாதுன்னு ஒரு சபை. நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும் போதும் தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது ஸ்திரீகள் என்ன பண்ணோம்? முக்காடு போட்டுட்ருக்கணும். இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது எத்தனை பேர் முக்காடு போட்டுங்கிறாங்க? ஒரு இடத்துல சொல்லுங்கிறேன், அப்போ தான் ஒருத்தர் முக்காடு எடுத்து மாட்டுறாங்க. அப்போ தான் ஞாபகமே வருவோம். அப்படியா? இன்னொரு இடத்துல உங்கள் தலைமுடியே முக்காடாக இருக்கிறது அப்படின்றதுனால நீங்கள் முக்காடே போனால் 2 பைபிள் இருக்கிற வசனம் தான். அப்போ ஒரு இடத்துல முக்காடு போடணும், அப்படி போடலைன்னா அந்த ஸ்திரியை முடிய வெட்டிடுங்க, மொட்டை அடிச்சிருங்க, அவங்களுக்கு அவமானமாக இருக்கட்டும்னு சொன்னால், இன்னொரு இடத்துல முக்காடு போடலான்னு சொன்னால் யாருக்கு விரோதமாக யார் பேசுறது? அப்போ பவுல் பேசின வார்த்தையெல்லாம் தப்புன்றதுக்காக ஒரு மறுபடியும் இது வந்திருக்குதா? அவரே பேசிக்கிறாரா 2வது வாட்டி? அப்போ ஞான அர்த்தத்தை என்ன பண்ணுங்க? தேடுறதுன்றது போயிடுச்சு. அதனால தான் தேவனே வேதத்தை என்ன பண்ணுறாரு? இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக எழுதி வச்சிட்டார். ஏசாயால சொன்னது போல், ஏசாயா 28 சொன்னது போல் ஆயிடுச்சு. அப்போ யாரெல்லாம் இல்லைப்பா இது எதுவும் இதுவாக இருக்குது, இது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து பகுத்து அறிந்து கொள்ளுகிறவர்கள், அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்படியே யார் சொன்னாலும் எது சொன்னாலும் அப்படியே நம்புகிற போதனைகள்லாம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் தவறான வழி நடத்துதல். இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள ரொம்ப மூட நம்பிக்கைங்க. நீ கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கே அந்த ஒயிட் ட்ரெஸ், ஏஞ்சல் மாதிரி தான் ஒயிட் ட்ரெஸ் போடணும். இது இன்னும் அர்த்தமே புரியல. ஏன் ஏஞ்சல் மாதிரி போடணும்? ஏஞ்சல் மாதிரி போட்ட வாழ்க்கையில் ஏஞ்சல் மாதிரி இருந்துருக்குதா? அந்த வெள்ளை ட்ரெஸ் போடணும். அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டால் திருப்பி இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணவே முடியறதில்லன்ட்டு இல்லைங்களா,
வேறு ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்க. கலர் ட்ரெஸ்ஸு, சிலர் கலர் ட்ரெஸ்ஸு. ஆனால் அந்த ரீத் மட்டும் போட்டுக்கோங்க, தலையில் போட்டு அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க, முகத்தை முடிவாங்க. என்னென்னா அவர் கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டும் போது தான் முகத்தை பார்க்கணுமா. அவர் எல்லாத்தையும் முகத்தெல்லாம் பார்த்துட்டு தான் ஓகே சொல்லிக்கிறார் கல்யாணத்துக்கு. இது போலித்தானே. அப்புறம் கிறிஸ்தவர்கள் மோந்திரம் போடணுமா, தாலி கட்டணுமா, அதில் எவ்வளோ குழப்பங்க. பைபிள் மாற்றணுமா, அது ஒரு குழப்பம். ஏன் இது வரைக்கும் கிறிஸ்தவராக இல்லாமல் அவங்ககிட்ட பைபிள் இல்லாமல் வந்து இது பொண்ணு கட்டியும் மாப்பிள்ளை கட்டியும் படிச்சுன்னு தானே இருந்தாங்க. அந்த பைபிள் திருப்பி படிக்கூடாதா? இப்போ புது பைபிள் வேணா, புது வாழ்க்கை புது பைபிள். ஏன் பைபிளை பழசாக்குறீங்க? கேள்வி வருதா இல்லைங்களா? தவறான வழிநடத்துதாங்க, டோட்டல் தவறு. ஒரு மரணம் ஆகிட்டா எங்களா மெழுகுத்தி பிடிக்கிறாங்களா, சுற்றி சுற்றி மெழுகுத்தி பிடி கிறிஸ்துவங்களும் அப்படியே அவங்க பாட்டி தாத்தா பாட்டி கிரீடம், அதனால் மெழுகுத்தி பிடிக்கணும். பெட்டிக்குள்ளே வச்சு அடக்கம் போட்டுனா மண்ணு போடணுமா, மண்ணு போட்டு தான் ஆகணுன்னு தான் கண்டிஷனா. போய் போய் மண்ணு போடு. தவறான இல்லையா? நான் மண்ணு போட்டு தான் ஒரு மக்கள் போகிறாருன்னா, இல்லை நான் வந்தேன் மண்ணு போட்டேன் கையெழுத்து போட்டோமா, நான் வந்தது பார்த்தியா மண்ணெலாம் போட்டேன் பார்த்தியா, அந்த கல்யாணத்தில் பூ போட்டு ஆசீர்வாதிக்கிறோம். நம்ம இப்போ பூ போட்டு ஆசீர்வாதிக்கலாம் யாரும் இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் இம்பார்ட்டன்ட். வந்தேன் என்ட்ரு ஆகிட்டேன் பாரு, ஃபோட்டோக்கு போய் நின்றுட்டு வந்தோம் என்ட்ரு. ஏன் அவங்கள பார்த்துட்டு வந்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வர என்ட்ரு ஆக மாட்டோமா? எவ்வளோ மூட நம்பிக்கைகளுங்க, தவறான வழிநடத்துதல். விசுவாச துரோகம் வந்துருச்சிங்களா? இயேசுவின் சாயலில் மாறணும்னு இயேசு கிறிஸ்து சொன்னால் இவங்க வேற 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 சாயல் எடுத்துக்கிறது. ஒருத்தர் கவுன் போட்டுக்கிறது, ஒருத்தர் கவுன் மேலே கயிறு கட்டிக்கிறது, அப்புறம் அந்த கவுன் மேலே ஒரு மப்ளர் போட்டுக்கிறது, அப்புறம் தலைக்கு ஒரு குல்லா போட்டுக்கிறது, அந்த குல்லாவுக்கு கலர் கலராக போட்டுக்கிறது. இவ்வளவும் போட்டால் தான் அவர் கிறிஸ்துவன் தெரியுதான். இதுவும் அதே இயேசு கிறிஸ்துவின் சாயல். இன்னும் இயேசு கிறிஸ்துவின் சாயல்னு சொல்லிட்டு ஒரு கால் வரைக்கும் இந்த அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க பாருங்கள், முஸ்லீம்ஸ்லாம் ஒரு கால் வரைக்கும் இருக்கும் ஒரு ஜிப்பா மாதிரி, அதை போட்டுக்கிறது. அப்புறம் ஒரு சிகப்பு கலர் துண்டு எடுத்து இப்படி போட்டுக்கிறது. அப்படி பெருசாக என்ன பண்ணுறதுங்க, தாடி விடுறது. இயேசு கிறிஸ்து போல இயேசு கிறிஸ்து சாயல் அதுவா? சரி இல்லை, அந்த மாதிரி வேஷம் போட்டு ஆயிடுச்சா? நான் தாடி மட்டும் தான் விட்டுக்கிறேன் பாருங்கள், வேறு எதுவும் வேஷம் போடல பாருங்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நடக்க வேண்டியவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலில் வேற மாதிரி இந்த சாயல் வருது, அந்த சாயலே போயிடுச்சு இல்லைங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய கேரக்டர் இருக்குன்னு நாங்கள் பாருங்க, அவருடைய குணம் இயேசு கிறிஸ்துவோட போல உங்களோட குணம் இருக்குன்னு நாங்களே, அந்த குணங்கள் போயிடுச்சு சபைக்குள்ள தான். என்னங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிக்கிறது போயிடுச்சு. மன்னிக்கிறது போகிறதுனால சகித்து கொள்ளுதல் போயிடுச்சு. சகித்து கொள்ளுதல் போனதுனால ஏற்றுக்கொள்ளுதல் போயிடுச்சு. அப்படி ஒன்று ஒன்றா ஆயிடுச்சுங்க, போயிடுச்சு, சபையை விட்டு போயிடுச்சு. ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சபை மாதிரி இருக்குது. ஆனால் உண்மை உள்ளுக்குள்ள என்ன இல்லை, பிரேத கல்லறை, வெள்ளை அடிக்கப்பட்ட பிரேத கல்லறையாக இன்றைக்கி நிறைய சபைகள் உருவாயிடுச்சுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றிவான்னா அவரை பின்பற்றதே போயிடுச்சு. ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டு, பின்பற்றவர்கள் காட்டுமா வேணாவா? காட்டுறதே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. நற்கிரிகள் செய்யணுமா வேணாவா? அவருக்கு ஏன் செய்யணும், இவருக்கு ஏன் செய்யணும், இவர் நல்லா இருக்கிறாரு, அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து யாரும் நல்லவன்னு, அதாவது நான் அவர் நல்லா வசதியாகிறான்னு பார்த்து செய்யலை, ரொம்ப ஏழையாகிறாங்கன்னு பார்த்து செய்யலை. யாருக்கு தேவன் சொல்கிறாரோ அவங்களுக்கு செஞ்சிட்டாரு. அப்படி தான் இருக்கணும். மனசில் ஏவப்பட்டது ஓகேப்பா நான் செய்கிறேன், அது நீங்கள் பார்த்துங்கன்ட்டு என்ன பண்ணிடணும். அது இல்லாமல் போயிடுச்சு சபைக்குள்ளே. என்னங்க, மார்க்கம் இல்லை, அவர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. கிறிஸ்துவம் மதமாய் மாறியது. விசுவாச துரோகம் வந்துருச்சா? அடுத்தது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் தலைவர்களை விசுவாசிக்கிறது, உயர் அதிகாரிகளை நம்புறது. நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ன்ட்டு நம்ம டைசிஸ் ஆரம்பிக்கிறது. நாம் டைசிஸில் இருக்கிற நாம் ஒன்றா போய் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போயிட்டு ஏதாவது நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது. எல்லாம் என்ன ஆயிடுச்சிங்க, விசுவாச துரோகம் இவ்வளோ வந்துருச்சு. இப்போ இந்த வசனம் பொருந்துதான்னு பார்க்குறீங்களா? லூக்கா 18:8. லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சொன்னாரா? விசுவாசம் இருக்குமான்னு சொன்னாரா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தால் விசுவாசம் இருக்குமா? சபை இருக்குது.
பெயர் கிறிஸ்துவ சபைகள் ரொம்ப இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற விசுவாசிகள் சபையில் தேடி எடுக்கணும், பொறுக்கி எடுக்கணும். சிலர் தான், ரொம்ப சிலர் விசுவாசத்தை, அதான் சிறுமந்தையன்னு சொல்லிட்டார். முதல் காரியம் பார்த்தோமா. ரெண்டாவது விசுவாச துரோகம் பார்த்துட்டோமா. ரெண்டாவது காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். இப்போ தேவன் கொடுத்த மாதம் ஆபித் மாதம், 12வது மாதம் ஆதார் மாதம். ஆதார் 12வது மாதம். ஒரு நாள் பிறப்பது மாலை 6 மணிக்கு, கரெக்டுங்களா? இந்த ஆபித் மாதம் எப்போ வருது அப்படின்னா மார்ச் ஏப்ரலில் வருது. நம்ம காலண்டருக்கு மார்ச் ஏப்ரலில் வருது. தேவன் இந்த காலண்டரை எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா நிலவு காலண்டர். ஒரு வருடத்துக்கு 360 நாள் கால்குலேட் பண்ணி தான் இந்த காலண்டர் பண்ணார். ஆனால் காலத்தையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான்னு வந்துச்சே, அப்போ தான் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லைங்களா, ஜனவரி வந்துருச்சு. மார்ச் ஏப்ரலில் வர வேண்டியதுன்னு ஆச்சுங்க. ஜனவரி 2 மாதம் முன்னாடியே போயிடுச்சு. அப்புறம் மாலை 6 மணிக்கு ஒரு நாள் பிறக்காது. அப்போ ஒரு மனுஷனுக்கும் அடுத்த நாள் பிறப்பது அவன் கண் முன்ன. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அடுத்த நாள் வந்தது. அடுத்த நாள் வந்தது அவனோட வேலை என்ன? முதல்ல ஓய்வெடு, அப்புறம் வேலை செய். அப்படி தானே? ஃபஸ்ட்டு முதல் 6 மணிலேருந்து அடுத்த காலையில் 6 மணி வரைக்கும் அவன் ஓய்வு எடுப்பான். அந்த காலத்துலலாம் 3 மணி அந்த டைம். அதான் எப்படி பார்த்தாலும் நாட்கள் பிறக்கும்போது ஓய்வுக்கு போயிடுவாங்க, பார்த்துட்டு ஓய்வுக்கு போயிடுவாங்க, அப்புறம் அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிப்பாங்க. அதானே? அப்படி தானே இருந்தது இல்லைங்களா? இன்றைக்கும் 6 மணி ஆச்சாக்கா என்ன பண்ணுவாங்க, சிலர் விளக்கு வைக்கிறோம்ப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. நாள் பிறக்கிறது அப்படின்றதுக்காக தேவன் 6 மணி வச்சு, அதுக்கு ஞான அர்த்தம் போது அதுக்குள்ளே போக வேணாம், அது நம்மளுடைய சப்ஜெக்ட் வேறு மாதிரி டைவெர்ட் ஆகிரும். நாட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க தேவனே, அதை வச்சுருக்கிறார் காலங்களும். ஆனால் நைட்டு 12 மணி ஆக்கிட்டாங்க. 12 மணிக்கு தான் பேய் வருதுன்றாங்க. மார்கழி மாதத்தில் அந்த மணி அடிச்சுட்டு 12 மணிக்கு தான் சுற்றுறாங்க. ஆனால் ஜனவரி பிறந்தால் மாத்திரம் 12 மணிக்கு நியூ இயர் பிறகுது, தேவன் ஆசீர்வதிப்பாருன்றாங்க. காலங்களின் பிரமாணங்கள் என்ன ஆயிடுச்சுங்க, அப்படியே சேஞ்ச் ஆனது என்ன பண்ண முடியும், பார்க்க முடிகிறது. பாருங்க, தேவன் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணலாங்க. வெளிப்படுத்தல் 3:15 வாசிங்களா வேகமாக. வெளிப்படுத்தல் 3:15. வெளிப்படுத்தல் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். அந்த வசனங்கள வருது. சரி, ஓகே, நான் அது அடுத்த உங்களுக்கு சொல்றேன். 15:3 பாருங்க. 15:3. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியை. அதில் ஓகே, அது என்னன்னாக்கா 42 மாதங்கள்னு வரும். 42 மாதங்கள். 42 மாதங்கள்னு சொன்னால் 42 × 30, ஒரு மாதத்துக்கு 30 நாள் தானே சொன்னேன். பார்த்தீங்கன்னா 1260 நாள் வரும். அப்போ தேவன் கொடுத்தது எவ்வளோங்க, ஒரு மாதத்துக்கு 360 நாள் தான். இது இந்த கால்குலேஷன்லாம் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 360 நாள் அப்படின்னா காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைத்தவன் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் பண்ணிட்டான். அதுதான் ஒரு வருஷம். சூரிய கேலண்டர் என்ன ஆச்சுங்க, வந்துடுச்சு. ஜூலியன் கேலண்டர் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜூலியன் கேலண்டர். இது ஆரம்பிச்சு இந்த கேலண்டர்லாம் பண்ணது யார் தெரியுங்களா? ரோமன் கேத்தலிக் காலத்தில் தான், அந்த ராஜ்யத்தில் தான். அதுதான் சொன்னேன், அந்த மிருகம் ரோமன் கேத்தலிக்கு அதுலேருந்து வர ஒரு கொம்பு என்ன பண்ணுச்சுங்க, நிறைய விஷயங்களுக்கு ஆணி வேற இருந்துச்சு. காலங்களையும் பிரமாணங்கள் அப்போ தான் ஆச்சுங்க மார்ச். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு இருக்குது பாருங்க. இந்த ஜனவரி, பிப்ரவரி ஆதிக்கால ரோமர் காலண்டரில் இல்லை, 10 மாதம் தான் இருந்தது. அவங்களுக்கு முதல் மாதம் எது தெரியுங்களா, மார்ச் தான் முதல் மாதம். ஆனால் இந்த ஜனவரி, பிப்ரவரி முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன் இந்த ஜனவரி, பிப்ரவரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, அவ்வளோ ஒரு ஷாக்காக இருக்குதுங்க நம்மளுக்கு. அது நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கோம். ஜுனூஸ் அப்படின்ற 2 தலையுள்ள ஒரு ரோம கடவுளை கௌரவப்படுத்துவதற்காக ஜனவரி என்ற ஒரு மாதத்தை கொண்டு வந்து அதுதான் வருடத்தின் முதல் மாதம்னு பண்ணாங்க. ஜனவரின்னா என்னங்க, விக்கிரகங்கள் வார்த்தை கூட ஒன்று கூட வரக்கூடாதுன்னா எவ்வளவு தந்திரமாக ஜனவரி என்ற, அதாவது ஜனூஸ் என்ற ஒரு தேவதையை முக்கியத்துவப்படுத்துவதற்காக. அந்த தேவதைக்கு 2 தலை.
சரிங்களா? அதில் ஒரு தலை கடந்த நாட்களை பார்க்குதான், இன்னொரு தலை புதிய வருஷத்தை பார்க்குதான். அதை கௌரவப்படுத்தணுன்றதுக்காக இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் சபைக்குள்ளே வந்து இன்றைக்கு சபைகள் சரிங்களா ஜனவரி பிறந்துருச்சுன்னா வாக்குத்தத்தட்டெல்லாம் கொடுக்குறாங்க. எங்கே வந்து விசுவாச துரோகம் வந்துடுச்சா, எதுக்கு எதை கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய புனிதமான விஷயத்த எந்த மாதத்தில் எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தேவனே வாக்குத்தத்தம் ஆன்றாங்க பண்ணிக்கிறோம். என்ன ஆச்சு தெரியுங்களா? தேவன் கொடுத்த அந்த ஆபித் மாதம் கரெக்ட் டேட்டே போயில்லைங்க. உலகத்தில் கரெக்ட் டேட்டே இல்லை, மேட்சே இல்லை கரெக்ட் டேட்டு. நீங்கள் மறைஞ்சிச்சு, அப்படி தேவன் விட்டார். நீ பண்ணிக்கோ, எவ்வளோ காலம் 1260 வருஷம் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கொண்டு என்ன பண்ணிட்டாருங்க, விட்டேன். அப்புறம் பிப்ரோ என்ற ஒரு கடவுள். பிப்ரோன்னா என்னென்னா, இப்போ இந்த மார்ச் தானே முதல் மாதம் கணக்கு பண்ணோம். இந்த மாதத்துலேருந்து எல்லாம் நல்லதாக நடக்கணும்னா இங்கே இந்த பிப்ரோவில் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அதாவது இவங்க தன்னை ஆயத்தப்படுத்திக்கணும். அதாவது இவர்கள் கடந்த காலத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக்குறதுக்காக அந்த பிப்ரோ கடவுளை இவங்க பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. அதே மாதமாக என்ன பண்ணாங்க, பிரித்து அதை மாதமாக வைத்திருக்கிறார்கள். மர்ச்சின்ற ஒரு யுத்த கடவுள். நம்ம ராமாயண மகாபாரத்தில் போய் பார்த்துருக்குறோங்களா, யுத்தத்துக்கு போகும்போது இல்லைங்க ஒரு காளியோ ஏதோ கடவுள் சொல்லுவாங்க, துர்கா வணங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, யுத்தத்துக்கு போவாங்க இல்லையா ஜெயிக்கணும்னு. அப்படி யுத்தத்துக்காக ஒரு கடவுள். ஏன்னா ரோமர்கள்கிட்ட நிறைய விஷயம், எல்லா விஷயத்துக்குமே கடவுள் இருந்தாங்க. தேவதைகள்னு சொல்லுவாங்க, தேவதைகள் எல்லாம் இருந்தாங்க. அப்போ யுத்தத்துக்கு போகிறதுக்காக இருந்த ஒரு கடவுள். அந்த மார்ச் அப்படின்றதுல தான் மார்ச் என்றது வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல். இது லத்தீன் மொழி. லத்தீனில் இதுக்கு புதியது என்று அர்த்தம். புதியது அதாவது புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. புதியன புகுதல்னா அன்னிலிருந்து. அப்போது மார்ச் ஏப்ரல் தான் புது வருஷம் ஆரம்பமாகன்றதை தெளிவுபடுத்துறதுக்காக அது புதியன புகுதல் அப்படின்னு லத்தீன் வார்த்தைங்களா. நம்ம கூட அந்த ஏப்ரல் மாதத்துலலாம் வாங்க, சித்திரை மாதம் கூட வரும், தமிழ் மாதம் கூட வரும். அடுத்தது மே அப்படின்றது பெண் தெய்வமான மாயா என்கிற ஒரு கடவுளை சரிங்களா இது பண்ணுறதுக்காக, அதாவது கனம் பண்ணுறதுக்காக மே என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஜுனோ என்றால், ஜுனோன்னா வேழன் என்கிற ஒரு கடவுளுடைய மனைவி. வேழன் கோல் இருக்குது பாருங்க, அந்த 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 பேரில் வருது. இது அந்த பேர் உள்ள மனைவியின் பேர் தான் இந்த ஜுனோ. இது வந்து அது ஒரு கடவுள் தேவன் இல்லைங்களா. அதுக்காகத்தான் இந்த ஜூன் அப்படின்றது வந்திருக்கு. அப்புறம் ஜூலை என்றது ஜூலியஸ் சீசர் அவரை கௌரவப்படுத்துறதுக்காக ஜூலை என்றது வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ இந்த ஜூலியரும் அகஸ்டஸ் சீசர் தான் ஆகஸ்ட்டு. இவங்க 2 பேருக்கும் ஒரே பவர் இருக்கணும்னு தான் அந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா 2:31 வந்துடும். ஜூலையும் ஆகஸ்ட்டும். செப்டம்பர் அப்படின்னு என்ன தெரியுங்களா, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சிம்பிளாக இருக்குது. செப்டம்பர்னா 7ஆம் மாதம்னு அர்த்தம். லத்தீனில் செப்டம்பர்னா 7, ரோம மொழிகளில் 7ன்னு அர்த்தம். எப்படி 7? அவங்க மார்ச் தானே முதல் மாதம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அதான் 7. அக்டோபர்னா 8, நவம்பர்னா 9, டிசம்பர்னா 10ங்க. காலங்களும் பிரமாணங்கள் மாறிடுச்சா. ஆபித் மாதம் ஆரம்பித்து மார்ச் மாதம் நம்ம கணக்குப்படி மார்ச் மாதம் முடிய வேண்டியது ஏப்ரல் ஆரம்பித்து எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய விக்கிரக தெய்வங்களை வணங்கும்படிக்கு டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே செட் பண்ணி காலகாலமாக அழியாத மாதிரி அப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம எல்லாத்தையும் கடித்து மீதியான மெடிச்சு என்ன பண்ணிச்சிங்க போட்டாங்க இல்லையா, அப்படி என்ன பண்ணிட்டாங்க அங்கே செட் பண்ணிட்டாங்க. இது நடந்துச்சா. முதல்ல என்ன பார்த்தோம், விசுவாச துரோகம் பார்த்தோம். 2வது காலங்களும் பிரமாணங்களும் பார்த்தோம். 3வது என்ன பார்க்கணுன்னா, அவன் வந்து என்ன பண்ண போகிறான், அடுத்தது ஒரு வேலை செய்யணும், உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி. இப்போ ஏன் இதெல்லாம் இது ஏதோ ஒரு உடனே நடந்த சம்பவம் இல்லைங்க. ஒவ்வொரு காலம் இதில் இந்த ஒருனே பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ நாம் எந்த காலத்தில் இருக்கிறோன்றது இப்போ தான் இனிமேல் தான் தெரியும். இது ஒரு காலம், ஒரு கால பீரியடு. அதுதான் இந்த தீர்க்கதரிசனமாக இங்கே சொல்லிக்கிறாங்க.
உன்னதமானவர் யாருங்க? தேவன். அப்போ தேவனுக்கு விரோதமாக என்னென்ன வார்த்தை பண்ணாங்க, என்னென்ன செய்தாங்க, எங்கே செய்கிறாங்க? எல்லாம் சபைக்குள்ளங்க. இதெல்லாம் சபைக்குள்ளே நடந்துச்சு, சபைக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ உலகத்தில் இருந்ததெல்லாம் சபைக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தது யார்? அந்த சின்ன கொம்பு தான். அந்த சின்ன கொம்போட கேரக்டர் தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. உன்னதமானவர் யார், அவருக்கு விரோதமான வார்த்தை என்னன்றதை தேவனுக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.